இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அம்மா அவங்க மனசாட்சியோட பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன் தேவையில்லாமல் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, அவரே வயசானவர், நீ சொல்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடந்துருமா அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் போய் சொல்லலையே, கூடி சீக்கிரம் இதெல்லாம் நடக்கத்த போகுது, கண்டிப்பாக கார்த்தி என் அப்பாவுக்கு முன்னாடி மருமகனாக கொண்டு வந்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எங்கே வந்துட்டு தீபா விடுவாளா, அவர் தான் வந்துட்டு தீபா மேலே உசிரே வச்சிருக்காருல, அப்படி இருக்கும்போது ஒன்றை எப்படி வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இடைஞ்சல இருக்க அந்த தீபா தானே, அந்த தீபாவே போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்ல, என்னது கொலையா, அப்போ அந்த தீபா கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நமக்கு எதிராக யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இடிச்சு தள்ளிட்டு போக வேண்டியதா, அது மாதிரி அவளையும் நான் வந்துட்டு சோழியை முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆத்தாடி ஆத்தா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நீ என்னை கொண்டுருவ போல அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது. மனசாட்சி கூட பேச வைக்கிறேன், ஏன்டா இப்படி காமெடி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரம்யா மட்டும் அப்படியே வெறித்தனமா நின்று முறைச்சிட்டு இருக்காங்க. தீபா உன் சாவி ஏன் கையில தாண்டி, என்ன பண்றது, உன்னை கொலை பண்ண முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வீரதீரமா பேசிக்கிட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. எதுக்குமா எங்க எல்லாரையும் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வர, பின்னாடியே ஆனந்த் அருண் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு தீபா சொல்றாங்க, அத்தை உங்க பையன் வந்துட்டு கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு மோதனமே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எம்டி அப்படின்னு சொல்ல, சூப்பர்ப்பா கார்த்தி எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம பேரை காப்பாற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததா அருண் வந்துட்டு ஆனந்துக்கு அதில் பார்த்தையா ரம்யா மனசில் இன்னும் கார்த்தி ஸ்ட்ராங்காக இடம் பிடிச்சிருவான் போல, அப்புறம் இவன் தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொல்ல, வாயை மூடு, அவனை வந்துட்டு எப்படி தோக்கடிக்கிறேன்னு மட்டும் பாரு, இப்போ கொஞ்ச நேரம் பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வேற பற்றிக்கிட்டு எரிய. இங்கிட்டு வந்துட்டு அபிராமிக்கு திடீர்னு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அந்த திக்கும் பாட்டிமா பேசுகிறாங்க. அதாவது பொங்கல் செலிப்ரேஷனுக்குலாம் போயிடுப்பாங்க இல்லையா நம்ம கார்த்தியோட பாட்டி, அவங்க தான் கால் பண்ணுறாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நல்லா இருக்கேன், நீ எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்ல, நல்லா இருக்கம்மா அப்படின்றாங்க அபிராமி. இன்னும் வந்துட்டு கொஞ்ச நாளில் உன் கல்யாண நாள் வருது, அதை எப்படி போன வருஷம் 60வது கல்யாணத்தில் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணீங்க, என்னால் வர முடியல, இந்த வட்டமும் அது மாதிரியே செலிப்ரேட் பண்ணணும், நான் கண்டிப்பாக நடத்தணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, வேணாமா வீடு இருக்கிற இப்போ நிலைமையில் அதெல்லாம் தேவையா, வீட்டிலே 1008 பிரச்சனை அப்படின்னு சொல்ல, வீடாக இருந்தால் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், அதுக்காக கல்யாண நாளை நடத்தாமல் விட்டுற முடியுமா, அதெல்லாம் கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்ல, அது வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ரியா வேற இப்போ வீட்டில் புதுசாக இருக்காங்களே, அதனால யோசனை மணிக்க நின்றுட்டு இருக்காங்க. என் பேராண்டி கார்த்திகிட்ட கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வாங்கி பேசுகிறாங்க. சொல்லுங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேன்ப்பா, உங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாண நாள் வருது, செலிப்ரேட் பண்ண சொன்னால் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, பெரிய மண்டபமாக பார்த்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்து கலைக்கலாம் பாட்டி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரிடா நீ எல்லாத்தையும் பார்த்து வை, இன்னும் 2 நாளில் நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி பாட்டி இடுப்புலலாம் கை வச்சுக்கிட்டு அப்படியே வில்லத்தனமா முறைச்சிக்கிட்டு பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ பாட்டியோட கலக்கல் ஆரம்பம் அப்படின்ற வழி தான் தோணுது. அடுத்த சைடு அபிராமி சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்பா நீ பாட்டுக்கு ஒத்துக்கிட்ட, இப்போ வீடு இருக்கிற பிரச்சனையில் எனக்கு இந்த கல்யாண நாள்லாம் தேவையா, அம்மா மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்களோ, புதுசாக வந்துட்டு இந்த இவ வேற வந்திருக்கா, அருண் என்னன்னா பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சிருக்கான், இதெல்லாம் வந்துட்டு தேவையா, நாங்கள் வந்துட்டு ஒன்றா அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும், அதை விட்டுட்டு இப்படி பிரிஞ்சு இருந்தீங்கன்னா எப்படி மனசு எப்படி குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, அன்னைங்க வந்துட்டு அவங்க ஒய்ஃபுங்களோட கண்டிப்பாக உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எப்படிப்பா நடக்கும், இவன் தான் மீனாட்சியை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தர் கூட்டு வந்து வச்சிருக்கானே அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் தான் வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிட்டல, காத்தி நீ தேவையில்லாத பிரச்சனை இல்லைலாம் தலையிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் கண்டிப்பாக நடத்து காமிக்கிறேமா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் மீனாட்சி வெளியில் இருக்காங்க. அந்த இடத்துக்கு தீபா போகிறாங்க. வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எதுக்கு, அவருக்கு தான் என் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு, எனக்கு அவர் கூட வாழ்றதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, அதனால பாட்டிமா இங்கே வந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், நான் வந்துட்டு வெளியில் போய் கொஞ்ச நாள் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வேணாம், கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்காரு உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரியாவை தான் வீட்டை விட்டு போகணும், நீங்கள் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை ரியாலா சைடில் நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் வீட்டை விட்டு போகணுமா, இரு அந்த கார்த்தி என்ன பண்ணுறேன்னு பாரு, நான் இவளை வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விட்டு இந்த காலில் விழுந்து ஆசீர்வாத சடங்குல நான் தான் இருப்பேன், அதை எப்படி நிரூபிச்சு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறேன். சரி தீபா நீ சொல்கிற, அதுக்காக நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் இதை அம்முக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா ரம்யா கால் பண்ணுறாங்க. ரம்யா வந்துட்டு இந்த நேரத்தில் இவது கால் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லு தீபா என்ன அப்படின்னு கேட்க, எங்கள் மாமா அத்தையோட கல்யாண நாள் வருது, அதுக்கு நீ கண்டிப்பாக வரணும், அது மட்டும் கிடையாது நீ என் ஹஸ்பண்டை பார்க்க முடியல, என் ஹஸ்பண்ட் உன்னால் பார்க்க முடியல, தட்டி போயிட்டே இருக்கலாம், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தால் நீங்கள் 2 பேருமே பார்த்துருவீங்க, சரி நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஐயோ இவ எதுக்கு தேவையில்லாமல் என்ன இன்வைட் பண்ணால் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், என்ன பண்ணேன்னு தெரியலையே, போனால் மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வேற ஒருத்திக்க யோசனையில் இருக்குது. அடுத்த சீனில் கார்த்தி அருண் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. இங்கே எதுக்கு என்ன கூட்டு வந்து அப்படின்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்ல, காலிங் பெல் அமுத்தினா வெளியில் வந்துட்டு ஐஸ்வர்யா வர்றாங்க. இவளை பார்க்கறதுக்கு வந்த இவெல்லாம் கொடூரக்காரி பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு அருண் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பண்ண தப்பு ரொம்ப தான், அதுக்காக இப்படி பிரிஞ்சிருந்தா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்ல, கார்த்தி உனக்கு என்ன தெரியும், 5 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை, திடீர்னு குழந்தை வருதுன்னு சொன்னால் நான் அந்த 5 வருஷம் கசப்பை மறந்து நான் எப்படி சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா, திடீர்னு அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு என் தலையில் குண்டு தூக்கி போட்டா, சே இவளை ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி விட்டுரு, பழசெல்லாம் விட்டுரு, இவங்க அதை விடவே பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க,
பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லி உங்களை என்னால் பிரித்து வைக்க முடியும், ஆனால் பிரச்சனை இருக்கக்கூடாது, நீங்கள் ஒன்றா இருக்கணும் தான் நான் அதெல்லாம் சொல்லலை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல. அப்படி பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இவளுக்குலாம் டிவோர்ஸ் கொடுத்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல. ப்ளீஸ் அம்மா அப்பாக்காக ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்பிட என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா கெஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அபிராமி வீட்டில் இருக்க தீபா வந்துட்டு பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணலாமா, பாட்டி எப்போ வராங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அருண் ஐஸ்வர்யா கூட்டு வர. அபிராமி கோவமாக இருக்காங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு காலில் விழுகுறாங்க, என்னை மன்னிச்சிருங்க. நான் அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு.